மகாபெரிவா சரணம். கிருஷ்ணன் என்று சொன்னவுடனே நமக்கு நினைவிற்கு வருவது பிருந்தாவன். ஆனால் இந்த பிருந்தாவனத்தை பற்றி அழகாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிருஷ்ணன் அதை எப்படி மாற்றினார் அப்படின்னா, அது எப்படி இருந்த இடம் என்றால் அது நெருஞ்சி முள்காடாக இருந்த இடமா. சரி, அதை எப்படி மாற்றினாரு? ஆளெல்லாம் வச்சு செஞ்சு எதுவும் களப்பிடுங்கி செடியெல்லாம் எடுத்து அப்புறம்லாம் விதைச்சி செஞ்சு எதுவும் செடியெல்லாம் வச்சு அப்படி எதுவும் மாற்றினாரா? நல்ல மேய்ச்சல் நிலமா அப்படின்னா கிடையாதுங்க. ஒரே நாள் ராத்திரிக்குள் அதை எப்படி மாற்றினார் அப்படின்னா நல்ல மேய்ச்சல் நிலமாக மாற்றினார். எதற்கென்றால் தன்னிடம் இருக்கக்கூடிய ஆணிரைகளுக்கு நல்ல மேய்ச்சல் நிலம் இல்லையே என்று மாற்றினாராம். இதை சொல்லும் பொழுது இதை ஒப்பீடு சொல்வார்கள். ஏன் அப்படின்னா எல்லாவற்றிலும் ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா? பிருந்தாவனம் நெருஞ்சிமல் காடு நல்ல மேய்ச்சல் நிலம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே ஏதோ ஒன்று ஒளிஞ்சிருக்கும் இல்லையா? ஆமாங்க, நெருஞ்சிமல் காடு அப்படிங்கிறது நம்முடைய அஜ்ஞானம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யணும்னா நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணுவானா, சங்கல்பம் மட்டும் செய்வாராம் இது நடக்கணும் அப்படின்னு, உடனே நடந்துருமா. அதே போல இவர் என்ன செய்கிறார், நெருஞ்சிமல் காடு போல இருக்கக்கூடிய அனைவரையும் சங்கல்பம் செய்கிறான். என்ன அப்படின்னா ஒரு பக்திமானாக மாற்ற வேண்டும் என்று அப்படின்னு. எதற்காக இங்கே ஆணிரைகளை சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அனைத்திலும் குறைவு, ஞானத்தில் குறைவு, பக்தியில் குறைவு, காரியத்தில் குறைவு, ஆயுள், பாக்கியம், ஆரோக்கியம் என்னென்ன இருக்கும் அனைத்திலும் குறைவு. அப்படி இருந்தால் அவைகளை பசு என்று தானே சொல்ல வேண்டும். நம்ம அனைவருமே பசுக்கள் தான். இதற்கு நல்ல மேய்ச்சல் நிலம். பசுக்களுக்கு என்ன வேண்டும்? ஞானம் அப்படிங்கிறது வேணும். அந்த ஞானம் இருந்து விட்டால் அது பக்திமானாக மாறிவிடும். அந்த மேய்ச்சல் நிலம் எப்படி ஆனது? பக்திமானாக மாறிவிட்டது. அந்த முள்காடு பக்திமான் போல மேய்ச்சல் நிலமாக மாறினது அப்படின்னு சொல்றாங்க. ஆக இங்கே பிருந்தாவனம் என்று சொன்ன உடனேயே இனிமேல் நாம் என்ன நினைக்க வேண்டும் என்றால், நம்மையும் கண்ணன் சங்கல்பித்து பக்திமானாக மாற்றி விடுவான் என்று நினைக்க வேண்டும். மகாபெரிவா சரணம்.